அளவு ருசி ரெண்டுமே நல்லா இருக்கும். இது பேருக்கு ஏற்ற மாதிரி வீட்டு சாப்பாடு மாதிரியே தான் இருக்கும். அன்லிமிடெட் மீல்ஸ் தரக்கூடிய ஒரு சாப்பாடு கடைக்கு வந்திருக்கோம். ஆனால் அது வீட்டில் தான் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு கடையை வச்சுட்டு வீட்டு சாப்பாடுன்னு போடாமல் வீட்டில் இருந்தே பண்ணுறாங்க போல. உள்ள கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்குது. போய் பார்ப்போம்னா தரமாக இருக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்குது எல்லாமே. மீன் குழம்பு நல்லா இருக்கும், சாம்பார் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். வழக்கமாக வந்தீங்கன்னா இங்கே வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருக்கும். வயிற்றுக்கும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதனால தான் தொடர்ந்து வந்து சாப்பிட்டுட்டே இருக்கோம் இங்கே. ஹலோ மக்களே, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ் ஃபுட் ரிவ்யூ ஷோ. இன்னைக்கு நான் இந்த வீடியோ எப்படி சொல்லிக்கிறீங்கன்னா அடையார்லேருந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடையாருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் வந்திருக்கிறோம். சிபி ரோடு, கேபி நகர், அடையார். ஓகே, இதான் லொகேஷனு. பக்கத்தில் ஒரு மெடிக்கல்ஸ் இருக்கு. மேப் லொகேஷன் நான் கீழே போடுறேன். அன்லிமிடெட் மீல்ஸ் தரக்கூடிய ஒரு சாப்பாடு கடைக்கு வந்திருக்கோம். கடை பேரை பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபுட்ஸ்னு வச்சிருக்காங்க. ஆனால் அது வீட்டில் தான் பண்றாங்க. இது வந்து ஒரு கடையை வச்சுட்டு வீட்டு சாப்பாடுன்னு போடாம வீட்டில் இருந்தே பண்றாங்க போல. உள்ள கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்குது. போய் பார்ப்போம்னா கடை பேர் சொல்லிடுறேன். சுவாதி வீட்டு சாப்பாடு அப்படின்றது இந்த கடையோட பேர். மேப் லொகேஷன் நான் சொன்ன மாதிரி போட்டுறேன், பார்த்துக்கோங்க. அப்படியே பின்னாடியே வாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சந்துகள் அப்படியே போகுது. அப்படியே உள்ள போனீங்கன்னா அங்க வந்து 2 ரூம்ல தான் அவங்க வந்து ரைடிங் கொடுக்குறாங்க. அந்த 2 ரூம் கம்ப்ளீட்டா ஃபுல்லா இருக்கு. ட்ரிபிளிங் என்ன பண்ணா மயிலாப்பூர்ல எல்லாம் மெஸ் பார்ப்போம்னா, ஸோ அந்த மாதிரி இந்த மெஸ்ஸுக்கு வந்து நிறைய மக்கள் வெளியிருந்து தேடி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே வாங்கலாம், உள்ள கூட்டு போறவங்கள. ஸோ இது வந்து டைனிங் ஏரியா. அடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பார்சல். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல் சக்ஸஸ். இங்கே பாருங்க, இந்த மதுரையில் ஒரு ஹரி ஹோட்டல் தெரியுமா, அந்த மாதிரி பெரிய கறி வச்சு போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு தரமான ஒரு வீட்டு சாப்பாட்டுக்கு வந்துருக்கோம். இன்னைக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு நவுத்துறோம். ஓனர் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் பேசுவோம். பப்ளிக் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் ரிவ்யூ வாங்கி தரேன். நானும் சாப்பிட்டு சரிங்களா. ஸோ அவங்க வீட்டில் போகலாம். ஆமாம், உங்கள் கடை பேர் எவ்வளோ வருஷம் கடை? கடை 5 வருஷமா இருக்கு சார். கடை பேர் சுவாதி ஹோம் ஃபுட்டு, வீட்டு சாப்பாடு. நம்ம கடைக்கு வந்து என்ன சாப்பிடலாம், என்ன இருக்கும்? சாப்பிட்றது 70 ரூபா, பார்சல் 75 ரூபா, சிக்கன் 60 ரூபா ஒரு பிளேட்டு, ஆம்லெட் 20 ரூபா, முட்டை 15 ரூபா. ரேட் ஆனால் ரொம்ப கம்மியாக மீடியமாக வச்சுருக்காங்க. இந்த ஏரியாவுக்கு அவ்வளோதான். உங்களுக்கு ஆந்திரா மில்ஸோ என்ன தட்டில் ஆந்திரா மில்ஸ் மாதிரி பெரிய தட்டாக இல்லை சார், ஏரியா சின்னதாக இருக்குவே, நீட்னஸாக இருக்காது. சொல்லி தட்டில் இலை போட்டு ரைஸ் வைக்கும். நம்ம கடை இருக்கக்கூடிய அட்ரஸ் சொல்கிறீங்களா, எங்கே இருக்குது சரியான? அடையார், கெனால் பேங்க் ரோட், கஸ்தூரிபாய் நகர், சென்னை 20, சுவாதி ஹோம். கடைக்கு ஏதாவது லீவ் நாட்கள் தான்? வீக்லி சண்டே ஒரு நாள் லீவ், மிச்சம் 6 days கடை ஓப்பன். எத்தனை மணி எத்தனை மணி இருக்கும்? 12 o'clockலேருந்து பார்சல் ஸ்டார்டிங். 12:20, 12:30லேருந்து சாப்பாடு. ஒரு டைம் காலி ஆயிடுச்சுன்னா 2:30 க்ளோஸ் பண்ணுவோம். 1 to 2 அந்த 1.5 மணி நேரம் கரெக்டாக இருக்குங்களா? 1.5 மணி நேரம் ஸ்பீக் ஹவர்ஸ் மாதிரி ஸ்பீடாக ஒர்க். ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் ஏதாவது போடுவீங்களா? நடுவில் ஏதாவது போடுவேன். எறா தொக்கு, மட்டன்லாம் போடுவேன். எப்போ எங்களுக்கு இப்போ தான் கரெக்டாக கிடைக்க மாட்டுது. எப்போ கிடைக்குதோ அப்போ போட்டுருவோம் டக்குன்னு. வெனஸ்டே கஸ்டமர் சாப்பிட்ற டேயில், வெனஸ்டே, மண்டே, ஃப்ரைடே 3 நாள் என்ன ஒரு நாள். தேர்ஸ்டேவும் சாட்டர்டேவும் நிறைய சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ். அது கொஞ்சம் அன்னைக்கு 2 நாள் கம்மியாக பண்ணுவோம். இதெல்லாம் நல்லா இருக்கு. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. அம்மா நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. மக்களே, நம்ம போய் பப்ளிக்கிட்ட பேசி நம்மளை சாப்பிடுவோம். ஒரு வருஷமாக இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அளவு ருசி ரெண்டுமே நல்லா இருக்கும். இந்த ஏரியாலேயே இவ்வளோ சீப்பாகவும் சாப்பாடு கிடைக்காது. வழக்கமாக வந்தீங்கன்னா இங்கே வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருக்கும். இது பேருக்கு ஏற்ற மாதிரி வீட்டு சாப்பாடு மாதிரியே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து ஏப்பமோ இல்லைனா ஒரு எரிச்சலோ, சாதத்தில் சோடா போடுவாங்க சில பேர், அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வயிற்றுக்கும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதனால தான் தொடர்ந்து வந்து சாப்பிட்டுட்டே இருக்கோம் இங்கே. இந்த கடை என் ஃப்ரெண்டு மூலயமா எனக்கு அன்றைக்கி ஒரு நாள் மதியம் கூப்பிட்டு வந்தான். சாப்பாடு நல்லா இருக்குது, 70 ரூபா தான், அன்லிமிட்டட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக இருக்கும். எல்லாமே எல்லா சாப்பாடுமே சிக்கனு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர், எல்லாருமே எல்லா இதுவும் கரெக்டாக டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குது, தரமாக இருக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்குது எல்லாமே. எனக்கு பிடிச்ச குழம்பு மீன் குழம்பு மட்டும்தான். மீன் குழம்பு, ரசம் சூப்பராக இருக்கும். கிட்ட இத்தனை பார்சல் நிறைய இருக்கு. தூக்கிட்டுங்க 3 சாப்பிட்றதா இருக்கு சார். நீங்கள் ரெகுலராக வருவீங்களா? ரெகுலர் தான் இருக்குது சார். என்ன இங்கே சூப்பராக இருக்கும்? இந்த சாப்பாடு சூப்பராக இருக்குதா, சாம்பார் குழம்பு நல்லா இருக்குதா, கார குழம்பு சூப்பராக இருக்குதா, எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லா குழம்புமே நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம வேறு எங்கேயாவது சாப்பிட்றத விட இங்கே வந்து வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும். அதாவது டேஸ்ட்டாக வேறு இருக்கும். நம்மளுக்கு எந்த இதுவுமே ஃபீல் ஆகாது. திரும்ப சாப்பிட்ற அந்த மாதிரி ஃபீல் ஆகும். இலையோடு கொடுத்துருவாங்க ஃபுல் செட். ஆமாம் ஆமாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா வயிற்று எரிச்சல் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இதில் எதுவுமே இல்லை, நல்லா இருக்கும். இங்கே ஒரு 2-3 மாதமாக தான் வரேன். அருமையாக இருக்குது, வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது. மீன் குழம்பு நல்லா இருக்கும், சாம்பார் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது சாப்பிட்ட பிறகு வயிற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஆமாம், தொடர்ந்து சாப்பிடலாம். ஆஃப்டர் டேஸ்ட். ஸோ மக்கள், இப்போ வந்து ரிவ்யூ போர்ஷன் வந்தாச்சு. வி காட் அ மீல். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வீட்டில் நம்ம உட்காந்து கேங்காக சாப்பிடலாம். அந்த மாதிரி நல்ல பெரிய தட்டில் வாழை போட்டு நல்ல அழகாமி ரைஸ் போட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய், இது மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. மீன் வறுவல் பார்த்தீங்கன்னா வவ்வால் மீன் வறுவல் வாங்கியிருக்கோம். சிக்கன் தொக்கு, இது டபுள் ஆம்லெட்டு, தயிர் இந்த மாதிரி கப்பு மாதிரி கொடுத்துட்றாங்க. நம்ம லாஸ்ட்டாக நேஷனல் லாட்ஜ் மெஸ்ஸில் கூட இப்படி தான் தயிர் கப்போட கொடுத்தாங்க. அந்த மாதிரி பார்க்கறதுலாம் இருக்குது. ஒரு ட்ரெடிஷ்னல் பழைய மெஸ்ஸில் ஒரு அவுட்லுக் இருக்கும் போது கடையும் வீட்டுக்குள்ளேயே தான் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. ஸோ இப்போ சாப்பாடு இருக்குது. என்ன கெட்டியாக இருக்குது. ஸோ
ஸோ மீன் குழம்போட முதல் ரவுண்ட். சரி, நான் சாப்பிடுவேன். நான் வச்சு போட்டோ எடுத்து சாப்பிட்றதுக்குள்ள சோறே ஆகிடுச்சு. பட் அந்த குழம்பு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப சுள்ளுன்னு புளிப்பு இல்லாமல் ஒரு மீடியமான புளிப்போட நல்ல கெட்டியான மீன் குழம்பு செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. அந்த மாதிரி ஒரு வீட்டு சாப்பாடு தான் எல்லோரும் சொன்ன மாதிரி. மக்களே, அடுத்ததாக கொஞ்சமாக காரக்குழம்பு. காரக்குழம்பு இது வந்து வெஜிடேரியன்களின் மீன் குழம்பு. அதான் அந்த காரக்குழம்பு வத்த குழம்போட ஸ்பெஷலே. முருங்கைக்காய் ஜாஸ்தி போட்டு ஒரு மீன் குழம்பு முருங்கைக்காயோட ஃப்ளேவர் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இந்த காரக்குழம்பு வைக்கிறோம். நானும் பார்த்தேன் நல்ல போலாம் நிறைய முருங்கை வச்சு வெறும் குழம்பு தான் வாங்கினப்போ இவங்க செய்ய குழம்பு தான் வேறு ஒன்று பண்ணிடுறாங்க. வளர்த்தான் இதுதான் ரெகுலர் பொரியல் மரியாதை சாப்பிடலாம். அதுதான் நல்ல ஒரு முருங்கைக்காய் ஃப்ளேவரோட ஒரு மீடியம் புளிப்போட ஒரு காரக்குழம்பு நல்லாயிருக்கு. மீன் குழம்பு எப்படி திக்காக மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கோ அதே மாதிரி காரக்குழம்பு தான் இருக்குது. பட் அது வந்து ஒரு ஃபிஷ்ஷோட எசன்ஸ் இருந்தது. இதில் வந்து ஒரு முருங்கைக்கோட ஃப்ளேவரில் இருந்துச்சு. ரெண்டுமே நல்லாயிருக்கு. வெஜ்ஜு சாப்பாடு இருப்பாங்க, நான்வெஜ் சாப்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஆறுன சாப்பாடு சாப்பிடுங்க. இதே சுடு சாப்பிட்டீங்க 3 மணிக்கு மேலே ஆச்சு. நீங்கள் ஏர்லியாக வந்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். மக்களே, அடுத்த சாம்பார் ஊற்றுங்க. முள்ளங்கி சாம்பார் நல்ல சீரகலாம் தாளிப்போடு இருக்குது. முள்ளங்கி சாம்பார் நிறைய இடத்துல புளியை ஜாஸ்தி போடுவாங்க, கொஞ்சம் சக்கரை போடுவாங்க. இந்த பெங்களூர் ஸ்டைல் சாம்பார் இது நம்ம ஊர் சாம்பார். கூடவே சேர்த்திங்கன்னா பருப்போட சேர்த்து சீரகத்தை தாளித்து போட்டுருவாங்க. இந்த வாசம் நல்லா சாப்பிடுவாங்க. வேற மீன் ட்ரை பண்ணுவோமா? இதெல்லாம் இது ஏரி மீன் தான். நமக்கு பெருசாக பிடிக்காது. டேஸ்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம மசாலா வந்து எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா இருக்குங்க. இது ஒரு மாதிரி மீன் நார்மலாக பிடிச்சிருக்காங்கன்னா பட் ஆனால் இதில் போட்டுக்க மசாலா ஆம்லெட்டோட பொரிச்சனா அப்படி அந்த அதை வச்சு ஏதோ மேலே ப்ரெட்டிங் பண்ண மாதிரி ஒரு ஃப்ளேவரில் தெரியுது. அதனால் எந்த ப்ரெட்டிங் பண்ணல, ஆனால் அப்படி இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கும். அது மாதிரி ரொம்ப இங்கே பாருங்கள், இது எதுலேயுமே கலரே கிடையாது. சிம்பிளாக மசாலா போட்டு அப்படியே பொரிக்கிறாங்க. ரொம்ப உடல் ஆரோக்கியம் சார்ந்து பண்ணிடுறாங்க. முட்டை ரெகுலர் எல்லா இடத்துலையும் வரும். பெப்பர் போட்டு செஞ்ச ஒரு ஆம்லெட் சிம்பிள். ஓகேவா? நம்ம சாப்பிட்டோம். அடுத்த ரசம் போடுறோம். ரசத்துடன் ரெகுலரான ஒரு மிளகு ரசம். மிளகு ஃப்ளேவர் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ரொம்ப தூளியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்ல நிறைய அந்த சீரகமாக நல்லா அரைச்சி போட்டுருவாங்க. நல்லா எடுத்தாலே நல்லா வரும். வேறு கறி எடுத்துக்குவாங்க. கறி தொக்கு எதுவுமே சாப்பிடுவாங்க. தொக்கு ஃப்ளேவர் சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கும். ரசமும் கறி தொக்கும் போட்டு சாப்பிடுவது எனக்கு பிடிக்கும். செம்மையாக இருக்கும். நிஜமாக சிக்கன் தொக்கு ரெகுலராக நீங்கள் எல்லாம் செய்கிற மாதிரி எந்த ஒரு ஆர்டரும் தேவையில்லை. நார்மலாக தொக்கு போட்டு மசாலா போட்டு கரம் மசாலா போட்டு பரட்டி செஞ்ச தொக்கு கெட்டியாக நல்லா பண்ணிங்கன்னா குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. தயிர் போடுறாங்க. தயிர் நான் வந்து சாப்பிட்றதுல கேமரா பண்ணல தயிர் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல வீட்டு சாப்பாடு, ஒரு வீட்டிலே இருந்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல கடை. நான் சாப்பிட்டது ஃபுல்லாக முடிச்சிட்டேன். கொஞ்சம் தான் இருக்குது. எந்த ஒரு ஃபீலுமே ஃபுல்லாக ஹெவி லோடடாக ஃபீல் ஆகுது. நல்லா சாப்பிட்லாம். நல்ல ஃபுட்டு மீடியமாக எல்லோரும் சாப்பிடக்கூடிய பட்ஜெட் ரேட்டை போடுறாங்க. 70 ஸோ மக்கள் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது கமெண்ட்டை சொல்லுங்கள். இதோட நான் கடைசி கிளம்புகிறேன். சரிங்களா? ஸோ டிவி சில தோச்சு எங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நட்பு நான் பக்கோடா பாய்ஸ். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா?